குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நேற்று வரைக்கும் போன கிளாஸ் வரைக்கும் நம்ம நியூட்டன்ஸோட ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லாலாம் பார்த்துருக்கோம். இம்பல்ஸ்னால் என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் ஒரு முறை ரீகால் பண்ணி பார்த்துக்கங்க. திஸ் இஸ் பார்ட் 7. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸஸில் நம்ம பார்த்ததுலேருந்து கொஞ்சம் ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு முறை ரீகால் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்து புக்கில் அண்டர்லைன் பண்ணிவிட்டு இன்றைக்கி உள்ள கான்செப்ட்டுக்கு நம்ம போவோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா 3 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட் லா வந்து லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செகண்ட் லா வந்து ஃபோர்ஸை நம்ம வாட் வில் பி த குவான்டிட்டி ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். தேர்ட் லா வந்து வாட் இஸ் த எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார் எவரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதை நம்ம நியூட்டன்ஸ் தேர்ட் லான்னு சொல்கிறோம். இது வந்து நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். வாட் இஸ் மீன் பை யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஈச் அண்ட் எவ்வரி பார்ட்டிகிள் ஆர் மேட்டர் இன் யூனிவர்ஸ் அட்ராக்ட் எவ்வரி அதர் பார்ட்டிகிள் வித் எ ஃபோர்ஸ். யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸோடு தான் என்ன பண்ணணும் பார்த்தாக்க அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸை சப்ளை பண்ணும். அதை பற்றி படிக்க போகிற ஒரு லா தான் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் எவ்வரி பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர் இன் திஸ் யூனிவர்ஸ் அட்ராக்ட்ஸ் எவ்வரி அதர் பார்ட்டிகிள் வித் எ ஃபோர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் இன்னொரு ஆப்ஜெக்டை ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸோட அட்ராக்ட் பண்ணுவோம். நம்ம ரைட் சைடில் ஒரு டயக்ராம் கொடுத்துருவோம். M1 அப்படின்னு ஒரு மாசு, M2ன்னு ஒரு மாசு. ஸோ M1 அட்ராக்ட் M2 வித் எ ஃபோர்ஸ். சிமிலர்லி M2 அட்ராக்ட்ஸ் M1 வித் எ ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ரொம்ப முக்கியமானது, ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லும்பொழுது மல்டிப்ளிகேஷன் தெரியும் நமக்கு. மாசஸ் அப்படிங்கும்போது M1 and M2. ஸோ F ப்ரொபோர்ஷனல் டு M1 into M2 and inversely proportional to the square of the distance between the centers of these masses. ஸோ ரெண்டு ஆப்ஜெக்டோட சென்டர் ஆஃப் மாஸ் எந்த இடத்துல இருக்கோ அதுக்குள்ள டிஸ்டன்ஸோட ஸ்கொயரோட இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ ப்ரொபோர்ஷனல் டு F ப்ரொபோர்ஷனல் டு 1/r². ஸோ F ப்ரொபோர்ஷனல் டு M1 M2ங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். தென் 1/r² அப்படிங்கிறது ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் மாசஸ், அதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். The direction of force acts along the line joining the masses. So M1 M2ஐயும் ஜாயின் பண்ணுற லைன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். மேலே நம்ம டயக்ராமில் கொடுத்துருக்கோம். Let M1 and M2 be the masses of two bodies A and B placed r meter apart in space. மேலே இருக்கிற டயக்ராமை ரீகால் பண்ணி பார்த்துக்கோ. ரெண்டும் R அப்படிங்கிற டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகிருக்கு. ஸோ வாட் வில் பி த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் ஆக்டிங் பிட்வீன் த டூ மாசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா F ப்ரொபோர்ஷனல் டு M1 into M2 and inversely proportional to square of the distance. So F proportional to 1/r² அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ இப்போ மேலே இருக்கிற ரெண்டு ஃபார்முலா நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னாக்க F proportional to M1 into M2 divided by r² அப்படின்னு வரும். இப்போ அந்த ப்ரொபோர்ஷனல் சைனை ஈக்குவல் சைனாக மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தாக்க ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம். அதை கேபிட்டல் G அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். ஸோ F is equal to capital G into M1 M2 by r², where capital G, நல்லா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பார்த்துக்க, அது capital G is a universal gravitational constant. Its value in SI unit is 6.674 into 10 power minus 11 Newton meter square kilogram power minus 2. So G அப்படிங்கிற universal gravitational constant ஓட வேல்யூ வந்து 6.674 into 10 power minus 11, யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் மைனஸ் 2. ஸோ ஒன் வேர்டில் கேட்டால் எழுதுகிற மாதிரி நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க F ப்ரொபோர்ஷனல் டு M1 M2 F ப்ரொபோர்ஷனல் டு 1/r² கம்பைன் பண்ணாக்க ஃபைனல் ஃபார்முலா வந்து F is equal to G into M1 M2 by r². ஸோ அதை ரீகால் பண்ணிக்கோங்க.
Then essentially Newton says that every particle in the universe attracts every other particle in the universe relative to its mass, but that attractive force diminishes as the distance between the object increases. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்னொரு ஆப்ஜெக்ட்லேருந்து எட்டி போயிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு ஆர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆர் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னாக்க நமக்கு எஃபோட வேல்யூ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்க டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது மெயினானது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்ல பார்த்தாக்க இன்வெர்ஸ் ஸ்கொயர் லா அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். as the distance increases the attractive force decreases அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். the bigger you are and the closer you are, the more gravitational force you have. ஸோ எவ்வளோக்களவு மாஸ் வந்து கிரேட்டர் மாஸ் இருக்கோ அதே மாதிரி எவ்வளோக்களவு நியராக இருக்கோ அப்போ அது ரெண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஹையராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள மீனிங். And just like the planets and stars, every human relationship has its own unique type of gravity. So இந்த யூனிவர்ஸில் இருக்கிற எந்த ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணாலும் சரி, ஸோ ரெண்டு ஆப்ஜெக்ட்டுக்கு இடையில அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோம். ஸோ இந்த இதில் பார்த்தோம்னாக்க சன் சென்டரில் இருக்குது, ஒவ்வொரு பிளானட்டும் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ நியரில் இருக்கக்கூடிய மெர்க்குரி ஹேவிங் கிரேட்டர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ், அப்புறமா வீனஸ் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுமாதிரி எட்டி போக பார்த்தோம்னாக்க டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால என்ன ஆகுன்னு பார்த்தோம்னாக்க அட்ராக்டிவ் ஃபோர்ஸு கம்மியாகிட்டே இருக்கும். பட் அந்த பிளானட்டோட மாஸையும் நம்ம கன்சிடர் பண்ணணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ரெண்டு ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தாக்க ஃபஸ்ட்டு மேன் செகண்ட் மேன் மேலே F12 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை சப்ளை பண்ணுறாரு. அதேமாதிரி செகண்ட் மேன் ஃபஸ்ட்டு மேன் மேலே F21 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ ரெண்டுமே எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்த்தாக்க ரெண்டு பேர் பக்கத்தில் என்ன ஏன் சார் நமக்கு அட்ராக்டிவ் ஃபோர்ஸு தெரியலை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் சப்ளை பண்ணுற ஃபோர்ஸோட குவான்டிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தாக்க ஈக்குவலாக இருக்கும். அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ F12 இஸ் ஈக்குவல் டு F21, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னாக்க M1 அப்படிங்கிற மாசு, M2 அப்படிங்கிற மாசு, ரெண்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மாலாக. ஸோ F1 அப்படிங்கிற ஃபோர்ஸும் F2ங்கிற ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருக்கும். எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தாக்க G இன்ட்டு M1 இன்ட்டு M2 டிவைடட் பை R2 அப்படிங்கிற குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு சின்ன இருக்குது எக்ஸாம்பிள் நம்ம சொல்கிறோம். ஹியூமன்ஸ் ஆர் நெவர் அவேர் ஆஃப் த சன்ஸ் கிராவிட்டி புல்லிங் தெம் because the pull is so small as at the distance between the earth and sun. ஸோ சன்னுங்கிறது என்ன பண்ணணும், நம்ம மேலே உள்ள படத்தில் பார்த்தோம். ஸோ அந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சன் வந்து சென்டரில் இருக்குது, பாக்கி எல்லா பிளானட்டும் ஒவ்வொரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் இருக்குது. சன் என்ன பண்ணு பார்த்தாக்கா ஒவ்வொரு பிளானட்டையும் ஒரு பர்டிகுலர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸோடு தான் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கு. பட் நம்மளால் அதை என்ன பண்ண முடியலன்னு பார்த்தாக்கா ஃபீல் பண்ண முடியலை. ஏன்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. Yet it is the sun's gravity that keeps earth in its orbit. ஸோ எர்த்துக்கும் சன்னுக்கு இடையில இருக்கிற அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னால தான் என்ன ஆகுது, எர்த்து ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி எர்த்துக்கும் மூணுக்கும் இடையில ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும், அதனால தான் மூணு ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கிரேட்டராக இருந்ததுன்னா என்ன ஆகும், எர்த்து வந்து சன்னுக்குள்ளே போய் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி மூணு வந்து எர்த்துக்குள்ளே வந்து விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் அது மாதிரி இல்லாமல் ஒரு ஈக்குவல் ஃபோர்ஸோட ரெண்டு என்ன பண்ணு பார்த்தாக்க ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. நெய்தர் ஆர் வி அவேர் ஆஃப் த புல் ஆஃப் லூனார் கிராவிட்டி ஆன் ஆஃப் பாடிஸ். நம்மளால் என்ன பண்ண முடியாது, அப்சர்வ் பண்ண முடியல. பட் த மூன்ஸ் கிராவிட்டி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஓஷன் டைட்ஸ் ஆன் எர்த். ஸோ நம்ம அலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரீசன் என்னன்னு சொல்கிறோம் பார்த்தாக்க மூன்ஸோட கிராவிட்டியும் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஸோ அது மூணுக்கும் எர்த்துக்கும் இடையில இருக்கிற கிராவிட்டியை பேஸ் பண்ணி சொல்கிறோம். ஸோ இப்போ யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் அப்படிங்கும்போது யூனிவர்ஸில் ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டும் இன்னொரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸை சப்ளை பண்ணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி. When you throw any object upwards, its velocity ceases at a particular height and then it falls down due to the gravitational force of the earth. நமக்கு தெரியுது, கீழே ஏதாவது ஒரு பொருளை தூக்கி மேலே விட்டுறோம் அப்படின்னாக்க மேலே போயிட்டே இருக்கும். மேலே போக அதோட ஸ்பீடு என்னன்னு பார்த்தோம்னாக்கா அதோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தாக்கா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு பர்டிகுலர் ஹைட்டு போனோடனே வெலாசிட்டி 0ன்னு ஆகிடும். அப்போ டியூ டு கிராவிடேஷனல் புல் அந்த ஆப்ஜெக்ட் திருப்பி எங்கே தான் வரும், எர்த்துக்கு தான் வரும். இது ஜென்ரலாக நம்ம எர்த்தோட கிராவிடேஷனல் புல்லுக்குள்ளே ஒரு ஆப்ஜெக்டை தூக்கி அப்போர்டில் த்ரோ பண்ணோம் அப்படின்னாக்க நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டு ஜென்ரலாக நமக்கு தெரியாது.
The velocity of the object keeps changing as it falls down. ஸோ கீழேருந்து மேலே போக போக நம்ம என்ன சொல்கிறோம், velocity decreases அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போயிட்டு திருப்பி எர்த்துக்கு வருது அப்படின்னாக்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதோட வெலாசிட்டி என்னன்னு பார்த்தாக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். திஸ் சேஞ்ச் இன் வெலாசிட்டி மஸ்ட் பி டியூ டு த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல ஃபோர்ஸ் அப்படிங்கிறது எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். The acceleration of the body is due to the Earth's gravitational force. So it is called as acceleration due to the gravitational force of the Earth or acceleration due to gravity of the Earth. நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எர்த்தோட கிராவிட்டி அப்படிங்கிறனால எப்படி மீன் பண்ணுறோம் பார்த்தாக்க ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் பை ஸ்மால் ஜி அண்ட் இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் -2. நம்ம முன்னாடி பார்த்தது கேபிட்டல் ஜி, அது வந்து யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டு, அதுக்கு வேறு வேல்யூ, அதுக்கு வேறு யூனிட். பட் இப்போ பார்க்குற ஸ்மால் ஜி அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, இதுக்கு யூனிட் வந்து மீட்டர் செகண்ட் பவர் -2. Mean value of the acceleration due to gravity is taken as 9.8 meter second power -2 on the surface of Earth. This means that the velocity of a body during the downward free fall motion varies by 9.8 meter second power -1 for every 1 second. ஸோ நம்ம ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட ஆவரேஜ் வேல்யூ, ஏன் அந்த ஆவரேஜ் வேல்யூ பார்க்குறோன்னு அடுத்தாப்பில் நம்ம பார்க்க போகிறோம். எர்த்தோட போலார் ரீஜனில் ரேடியஸ் ஒரு மாதிரி இருக்கும், ஈக்குவட்டோர் ரீஜனில் ரேடியஸ் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ரேடியஸ் வேரி ஆனிச்சு அப்படின்னாலே ஸ்மால் ஜி அப்படிங்கிற ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி வேரி ஆகும். அப்போ நம்ம ஆவரேஜாக என்னென்னு சொல்லி வச்சுக்கிறோன்னு பார்த்தாக்க 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலேருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஃபார் எவ்வரி செகண்ட் இட்ஸ் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் பை 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -1. இதை 1 வேர்ட்லேயோ 2 மார்க்லேயே கேட்பாங்க. 5 செகண்ட்ஸ் கழிச்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ வெலாசிட்டியோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்லாம் கேட்பாங்க. However, the value of g is not the same at all points on the surface of earth. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஸோ இப்போ இடத்துல நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ as height from surface of the earth increases, g decreases. மேலே போக போக என்ன ஆகும், அந்த acceleration due to gravityயோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். Mean value of the acceleration due to gravity is taken as 9.8 meter second power -2 on the surface of earth. ஸோ இது அடுத்தது, மேலேருந்து ஒரு ஆப்ஜெக்ட் கீழே விழுந்தால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மெதுவாக கீழே விழுந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட வெலாசிட்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம், 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -1 அப்படிங்கிற குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டியூரிங் டவுன்வேர்டு ஃபால் டுவர்ட்ஸ் த எர்த் வேல்யூ ஆஃப் ஜி இன்க்ரீசஸ். ஸோ கீழே வர வர ஜி என்னன்னு பார்த்தாக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். எர்த்தோட சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக போக எப்படி கிராவிட்டி குறையுது. நம்ம எர்த் சர்ஃபேஸில் இருந்தோம்னாக்க 9.8 அப்படிங்கிற குவான்டிட்டிக்கு இருக்குது. 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டர் போக போக அந்த ஜியோட வேல்யூ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைஞ்சிக்கிட்டே இருந்து 50,000 கிலோமீட்டர் எபோவ் த எர்த் சர்ஃபேஸ் போனோம்னா எவ்வளோ ஆகிடுச்சு பாரு, 0.13 அப்படிங்கிற குவான்டிட்டி வந்துருச்சு. எர்த்தோட சென்டர்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போக போக பார்த்தோம் அப்படின்னாக்க கிராவிட்டி டிக்ரீசஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். தென் நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. ஸ்மால் ஜி அப்படிங்கிறது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, கேபிட்டல் ஜி அப்படிங்கிறது நமக்கு நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷனில் பார்த்துருக்கோம், யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு. இப்போ ரெண்டுக்கு என்ன ரிலேஷன் அப்படிங்கிறத எப்படி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். when a body is at rest on the surface of the earth, it is acted upon by the gravitational force of the earth. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எர்த் சர்ஃபேஸில் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னாக்க அது எதனால் ரெஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க எர்த்தோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அது ரெஸ்ட்டில் இருக்குது. லெட் அஸ் கம்ப்யூட் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இன் 2 ways. 2 மெத்தடில் நம்ம அந்த ஃபோர்ஸை கால்குலேட் பண்ண போகிறோம். என்னென்ன மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு நியூட்டன்ஸ் கிராவிடேஷன் லா, அதை திருப்பி ரீகால் பண்ணிக்கோ. Force directly proportional to product of the masses, inversely proportional to square of the distance. And 2, by Newton's second law, நம்ம rate of change of momentum directly proportional to force னு சொல்லி பார்த்துருக்கோம். இப்போ இந்த 2 லாவையும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தாக்க கம்பைன் பண்ணி வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லெட் கேபிட்டல் M be the mass of the earth and small m be the mass of the body. The entire mass of the earth is assumed to be concentrated at its center.
The radius of the earth is 6378 km or approximately 6400 km ன்னு சொல்லலாம். By Newton's law of gravitation, the force acting on the body is given by capital F is equal to G into M capital M into small m divided by R square. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Here, the radius of the body considered is negligible when compared to the Earth's radius. So, Earthோட radius வந்து greater. அதில் நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டோட ரேடியஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு இமேஜின் பண்ணிக்கிறோம். Now, the same force can be obtained from Newton's second law of motion. According to this law, the force acting on the body is given by the product of its mass and acceleration. Here, the acceleration of the body is under the action of gravity. So, A equal to G அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். F is equal to MAங்கிற ஃபார்முலாவை நியூட்டன் செகண்ட் லாவில் பார்த்துருக்கோம். இப்போ ஏஐ மட்டும் நம்ம எதால் ரீப்ளேஸ் பண்ணுறோம் பார்த்தாக்க acceleration of the பாடியை acceleration due to gravity G அப்படிங்கிற லெட்டரால் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ F is equal to MA which is equal to M into G. ஸோ இந்த F அப்படிங்கிற ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு M into G அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரெண்டு ஃபார்முலாவே நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு பேஜில் வந்து G இன்ட்டு கேபிட்டல் M இன்ட்டு ஸ்மால் M டிவைட் பை ஆர் ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஸ்மால் m இன்ட்டு ஜின்னு பார்த்துருக்கோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணால் mg இஸ் ஈக்குவல் டு gmm பை ஆர் ஸ்கொயர்னு வரும். ரெண்டு பக்கமும் கேன்சல் m ஆன் போத் சைட்ஸ். ஸ்மால் m வந்து சேமாக இருக்குது, அதை கேன்சல் பண்ணியாச்சு அப்படின்னாக்க ஸ்மால் g இஸ் ஈக்குவல் டு gm டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ இது வாட் இஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு உள்ளது. இதிலேருந்து நம்ம மாஸ் ஆஃப் த எர்த்தை கண்டுபிடிக்கலாம். ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன்ஸ் த மாஸ் ஆஃப் த எர்த் அப்டைன்ட் ஆஸ் ஃபாலோஸ். So, capital M is the mass of the earth which is equal to G into capital R square divided by G. இப்போ G அப்படிங்கிறது acceleration due to gravity 9.8 அப்படிங்கிறது வேல்யூ தெரியும். R அப்படிங்கிறது radius of earth approximately 6400 போட்டிருக்கோம். கேபிட்டல் G அப்படிங்கிற யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ முன்னாலே பார்த்துருக்கோம் 6.67 சம்திங்னு. ஸோ எல்லாத்தையும் போட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னாக்க mass of the earth capital M is equal to 5.972 into 10 power 24 kilogram அப்படின்னு வந்துடும். ஸோ இது how will you calculate the mass of the earth அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு important steps. Next, variation of acceleration due to gravity G எப்படி வேரி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். Since G depends on the geometric radius of the earth, that is G proportional to 1 by R square அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். Its value changes from one place to another on the surface of the earth. இப்போ எர்த் அப்படிங்கும்போது நம்ம எகைன் ஜாகிரஃபியில் படித்ததெல்லாம் ரீகால் பண்ணி பார்த்தோம்னாக்க ஈக்குவட்டோரியல் லைன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், போலார் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும், போலார் ரீஜன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். இப்போ வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் த எர்த் அட் ஈக்குவட்டோரியல் ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னாக்க இட் இஸ் 12,756 கிலோமீட்டர். போலார் டயாமீட்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா 12,714 கிலோமீட்டர். ஸோ இப்போ போல்ஸில் பார்த்தோம்னாக்கா ரேடியஸ் வந்து லெஸ்ஸு, ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்த்தோம்னாக்கா ரேடியஸ் இஸ் மோர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இப்போ ரேடியஸ் லெஸ்ஸுங்கிற இடத்துக்கும் ரேடியஸ் மோர் அப்படிங்கிற இடத்துக்கும் ஸ்மால் ஜி அப்படிங்கிற ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி வேரி ஆகும் அப்படிங்கிறத அடுத்த லைனில் பார்க்க போகிறோம். சின்ஸ் த ஜியோமெட்ரிக் ரேடியஸ் ஆஃப் த எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் த ஈக்குவட்டோரியல் ரீஜன் அண்ட் மினிமம் இன் போலார் ரீஜன். ஸோ ஜியோமெட்ரிக் ரேடியஸ் எப்படி இருக்குது, எர்த் இஸ் மேக்ஸிமம் இன் ஈக்குவட்டோரியல் ரீஜன். இந்த இடத்துல வேல்யூ பார்த்தா நமக்கு தெரியும் 12,756 டயாமீட்டர். அதுலேருந்து ரேடியஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி பார்த்துக்கங்க. அதே மாதிரி போலார் ரீஜனில் வந்து இட் இஸ் லெஸ், எவ்வளோ 12,714 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ த வேல்யூ ஆஃப் ஜி இஸ் மேக்ஸிமம் இன் த போலார் ரீஜன் அண்ட் மினிமம் அட் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஸோ ஈக்குவட்டோரியல் ரீஜனில் இந்த ஜியோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கும், போலார் ரீஜனில் ஜியோட வேல்யூ வந்து மேக்ஸிமமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். When you move to a higher altitude from the surface of the earth, the value of G reduces. ஸோ மேலே போக போக G ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஏற்கனவே 2 ஸ்லைடுக்கு முன்னாடி நம்ம காமிச்சோம் மேலே போக போக எப்படி வேல்யூ குறையுது அப்படின்னு. In the same way, when you move deep below the surface of the earth, ஸோ பூமிக்கு உள்ளே போகிறோம், பூமிக்கு மேலே போனாலும் குறையுது, பூமிக்கு உள்ளே போனாலும் என்ன ஆகும் பார்த்தோம்னாக்க இந்த வேல்யூ ஆஃப் ஜி ரெடியூசஸ். எவ்வளோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ளே போயிட்டுருக்கோமோ அந்த அளவுக்கு ஜியோட வேல்யூ ரெடியூஸ் ஆகும். வேல்யூ ஆஃப் ஜி இஸ் 0 அட் த சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ எந்த இடத்துல நம்ம எர்த்தோட சென்டர் இருக்குன்னு சொல்கிறோமோ அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் போணுச்சு அப்படின்னாக்க இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் வில் பி 0 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ நமக்கு என்ன தெரியணும்னு பார்த்தாக்க எர்த் சர்ஃபேஸ்லேருந்து மேலே போக போகவும் கிராவிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
எர்த்து சர்ஃபேஸ்லேருந்து உள்ளே போக போகவும் கிராவிட்டியோட வேல்யூ குறையும். கிராவிட்டி எப்போ 0 ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க when the body is placed at the center of the earth it is 0 அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதை கண்டினியூ பண்ணி மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் பார்க்குறோம். ஏற்கனவே 9th பார்த்தது இது. ஸோ மாஸ் இஸ் த பேசிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் your body. Mass of a body is defined as the quantity of matter contained in a body. ஒரு ஆப்ஜெக்டில் எவ்வளவு குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கோ அதான் நம்ம மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இட்ஸ் யூனிட் இஸ் கிலோகிராம். வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் டிஃபைன்ட் அஸ் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் ஆன் எ பாடி டியூ டு த கிராவிட்டி. மாஸ் அப்படின்னாக்க ஆப்ஜெக்டில் இருக்கிற குவான்டிட்டி ஆஃப் மேட்டரை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். வெயிட் அப்படின்னாக்க அந்த குவான்டிட்டி ஆஃப் மேட்டரில் வாட் வில் பி த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தெம் அப்படிங்கிறதே சேர்த்து பார்த்தோம் அப்படின்னாக்க அது நம்ம வெயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். Weight is equal to gravitational force which is equal to mass into acceleration due to gravity. நம்ம W is equal to m into g அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ g is acceleration due to gravity for earth. sea லெவலில் பார்த்தோம்னா 9.8 meter second power minus 2ன்னு ஆவரேஜ் வேல்யூ நம்ம வச்சுருக்கோம். Weight is a vector quantity. Direction of weight is always towards the center of the earth. Then its unit is Newton. மேலே கிலோகிராம் அப்படிங்கிறது மாஸுக்கு யூனிட்டு, நியூட்டன் அப்படிங்கிறது நமக்கு வெயிட்டுக்குள்ள யூனிட்டு, அதான் ஞாபகம் வச்சுக்கணும். வெயிட் ஆஃப் எ பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த் சின்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. நம்ம மேலே ஒரு இடத்துல பார்த்துருக்கோம் வெயிட் அப்படிங்கிறது கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, மாஸ் இன்ட்டு ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டின்னு பார்த்தோம். ஆனால் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியே போலார் ரீஜனுக்கும் ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கும் வேரி ஆகுது. அப்படிங்கிறதுனால வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்க போலார் ரீஜனுக்கும் அதே ஆப்ஜெக்டை ஈக்குவட்டோரியல் ரேஞ்சை வச்சோம் அப்படின்னாக்கா அப்பையும் நமக்கு வெயிட்டு வேரி ஆகும் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். ஸோ வெயிட் ஆஃப் எ பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் ஆன் த எர்த் சின்ஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆஃப் த எர்த். வெயிட் ஆஃப் எ பாடி இஸ் மோர் அட் த போல்ஸ் தேன் அட் த ஈக்குவட்டோரியல் ரீஜன். ஸோ போல்ஸில் வெயிட்டு கூட இருக்கும், இப்போது ஈக்குவட்டோரியல் ரீஜனில் நமக்கு வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஸோ எகெயின் த சேம் டயக்ராம். ஈக்குவட்டோரியலில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் இஸ் ஹையர், போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ரேடியஸ் இஸ் லெஸ் அப்படிங்கிறதுனால போலார் ரீஜனில் ரேடியஸ் வந்து லெஸ்ஸு, ஜி இஸ் மேக்ஸிமம். அப்போ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்டும் மோர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதே ஈக்குவட்டோரியல் ரீஜனில் பார்த்தோம்னாக்க ரேடியஸ் வில் பி மோர், ஸோ ஜி இஸ் மினிமம், ஸோ வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். 1 மார்க்கில் இதை கேட்டாக்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது நம்ம 9th படித்த ஞாபகம் இருக்கான்னு பாருங்கள். சேம் 9th உள்ள அதே கண்டென்ட் இங்கே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். மாஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, வெயிட் இஸ் ஏ டெரைவ்டு குவான்டிட்டி. மாஸ் அப்படிங்கிறது மேக்னிடியூட் மட்டும்தான் உண்டு, அதனால் ஸ்கேலார் குவான்டிட்டி. பட் வெயிட்டுக்கு வந்து மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே உண்டு, அதனால் அது வெக்டார் குவான்டிட்டி. மாஸ் அப்படிங்கிறது அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் எ பாடி. பட் வெயிட் அப்படிங்கிறது நார்மல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆன் த ஆப்ஜெக்ட் எகென்ஸ்ட் கிராவிடேஷனல் புல். ஆர் நம்ம இப்போ என்ன பார்த்தோம், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மாஸ் ரிமைன்ஸ் சேம் எவ்ரிவேர் பட் வெயிட் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். இதை நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துருக்கோம், ஈக்குவட்டோரியல் ரீஜனுக்கும் போலார் ரீஜனுக்கும் வெயிட் வேரி ஆகும். ஆனால் மாஸ் வேரி ஆகுமா அப்படின்னாக்கா ஆகாது. மாஸ் வந்து ஈக்குவட்டோரியல் ரீஜன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும், போலார் ரீஜன்லேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வெயிட் மட்டும்தான் மாறும். மாஸ் இஸ் மெஷர்டு பை யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ் பட் வெயிட் இஸ் மெஷர்டு பை யூஸிங் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். மாஸுக்கு யூனிட் வந்து கிலோகிராம், வெயிட்டுக்கு யூனிட் வந்து நியூட்டன். இதை ரீகால் பண்ணிக்கங்க, ஞாபகம் வச்சுக்கோ, 1 மார்க்கில் நமக்கு யூஸ் ஆகும். தென் த வேல்யூ ஆஃப் ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் பார்க்குறோம். அடுத்து நம்ம இஸ் 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2. நம்ம எர்த் சர்ஃபேஸுக்கு எவ்வளோ பார்த்தோம், 9.8 மீட்டர் செகண்ட் பவர் -2 பார்த்துருக்கோம். இதே கிராவிட்டி மூணுக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 1.625 மீட்டர் செகண்ட் பவர் -2 தான் இருக்குது. This is about 0.1654 times the acceleration due to gravity of the earth. So எர்த்தோட கிராவிட்டியை விட மூனோட கிராவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மூணில் கிராவிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. If a person whose mass is 60 kg stands on the surface of the earth, his weight would be 588 Newton. எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, W is equal to mg. mங்கிறது மாஸ் 60 kg, g அப்படிங்கிறது ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 588 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ இதே 60 கிலோகிராம் மாஸ் இருக்கக்கூடிய ஒரு மேன் எங்கே போய் நிற்கிறாங்கன்னு பார்த்தாக்க மூணில் போய் நிற்கிறாங்க.
If the same person goes to the surface of the moon, he would weigh only 97.5 Newton. ஏன் கிராவிட்டி 9.8லேருந்து 1.625க்கு குறைஞ்சி போச்சு. இப்போ W=mgயில் போட்டு மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 60 × 1.625, ஸோ 97.5 தான் வரும். அப்போ எர்த்தில் இருக்கும்போது ஒரு ஆப்ஜெக்டோட வெயிட்டு 588 நியூட்டன். ஆனால் அதே ஆப்ஜெக்ட் மூணுக்கு போனது அப்படின்னாக்க அதோட வேல்யூ கம்மியாகிடுது. ஏன் அப்படின்னாக்க மூணோட கிராவிட்டியும் கம்மி அப்படிங்கிறதுனால அங்கே போகும்போது அந்த ஆப்ஜெக்டோட வெயிட்டும் கம்மியாக இருக்கும். இப்போ மாசுன்னு கேட்டாங்கன்னாக்கா கிரிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்பாங்க. மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆன் எர்த் வில் பி 60 கிலோகிராம். வாட் வில் பி த மாஸ் ஆன் த மூன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம 60 கிலோகிராம் தான் சொல்லணும். ஏன்னா மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் சேம் எவ்ரிவேர் அப்படின்னு பார்த்துட்டோம். அதனால் எர்த்தில் இருந்தாலும் சரி மூணில் இருந்தாலும் சரி எந்த பிளானட்டில் இருந்தாலும் மாஸ் வில் பி சேம். எது மட்டும்தான் மாறும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அலோன் சேஞ்சஸ் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ஹிஸ் மாஸ் ரிமைன்ஸ் த சேம் ஆன் போத் எர்த் அண்ட் த மூன். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. ஸோ லெஃப்டில் இருக்கிறது எர்த்து, ரைட் சைடில் இருக்கிறது வந்து மூணு. ஸோ இப்போ ஒரு ஆள் வந்து எர்த்தில் இருக்கும்போது அவரோட வெயிட் எவ்வளோ பார்க்குறோம் நம்ம 60 கிலோகிராம் ஆர் மாஸ் வந்து 60 கிலோகிராம், வெயிட் வந்து 588 நியூட்டன். இதே மேன் மூணில் இருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? மாஸ் வந்து 60 கிலோகிராம் தான், ஆனால் வெயிட் பார்த்தோம்னாக்கா 97.5 நியூட்டன் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இதை 2 மார்க் சம்மில் கேட்டாக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். வாட் வில் பி த வேரியேஷன் அப்படிங்கிறதையும் கேட்டாக்க ஞாபகம் வச்சுக்கணும் அது. ஸோ இப்போ உங்களுக்கு இன்னொரு சம் ஒன்று. ஸோ எர்த்தில் ஒரு ஆள் மூணில் ஒரு ஆள் நிற்கிறாங்க. எர்த்தில் நிற்கிற ஆளோட மாஸ் வந்து 75 கிலோகிராம்னு போட்டோம். வாட் வில் பி ஹிஸ் வெயிட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க. இப்போ அதே மாஸோடு இருக்கிற அடுத்த ஆள் எங்கே நிற்கிறாங்க? மூணில் நிற்கிறாங்க. அவங்களுடைய மாஸ் வந்து 75 கிலோகிராம்னு கொடுத்துட்டோம். வாட் வில் பி ஹிஸ் வெயிட் அப்படிங்கிறத பாரு. இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாரு. இந்த 2 மார்க்கில் சம்மா கேட்பாங்க. ஸோ எர்த்தில் இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எவ்வளவு, மூணில் இருக்கும்போது இந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எவ்வளவு அப்படின்னு ஒரு ரஃப் நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம அடுத்த கண்டென்ட் எல்லாம் பார்ப்போம்.